வரலட்சுமி அம்மாவை வீட்டுக்கு அழைச்சி இன்னையோட 3வது நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணணும்ல, அதுக்காக இன்னைக்கு காலையிலேயே நெய்வேத்தியமாக பாயசம் பண்ணியிருந்தேன். 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நல்ல நேரத்தில் புனர் பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஆலம் சுற்றி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் ஆலம் சுற்றி போட்டுட்டேன். அம்மாவை கூப்பிட்டுருந்தேன், அம்மாவால் வர முடியல. அதனால நானும் கௌதமும் சேர்ந்தே ஆலம் சுற்றி போட்டுட்டோம். ஏன்னா 3 நாள் அம்மா என்னோட வீட்டில் உட்காந்துருந்தாங்கல்ல, என்னோட கண்ணே பெரிய கண்ணாக போட்டிருக்கும். அம்மாவோட அழகை பார்த்து பார்த்து ரசித்து வியந்திருந்தேன். அம்மாவை கடைசியாக எடுத்துகிட்டு போய் என்னோட பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் புழங்குற அரிசி டப்பாக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அம்மா கட்டியிருந்த சேலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அம்மா கலச தேங்காவை எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அரிசி டப்பாக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை அரிசி டப்பாக்குள்ளே வச்சுட்டேன். திங்கக்கிழமை இதை எடுத்து ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது பண்ணி சாப்பிட்டு அந்த தேங்காவை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி நோம்பு விலாக் வீடியோ அப்புறம் புனர் பூஜை செஞ்ச வீடியோ ரெண்டுமே நாளைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. ஏன்னா இது லென்த்தாக போகுதுன்றதால ஃபுல்லாக காமிக்க முடியல. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.